வணக்கம் நண்பர்களே. திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் கைது, விஜய் அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அரசியல் சூறாவளியை ஏற்படுத்தி முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் தனது ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் வாக்குறுதியை நடைமுறைப்படுத்தும் விதமாக அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். கடந்த ஒரு வார காலத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் கோட்டை வட்டாரத்தை அதிர வச்சிருக்கான். முன்னாள் திமுக அமைச்சர்கள் மத்தியில் பெரும் பதற்றம் நிலவுவதா அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுது. கடந்த வாரத்தின் மிக முக்கிய அரசியல் நகர்வா முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளுக்கு முதல்வர் விஜய் பச்சை கொடி காட்டிவிட்டார். 2011 16 வரை அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் நடைபெற்ற வேலைக்கு பணம் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கேட்டிருந்தாங்க. முந்தைய திமுக ஆட்சியில் இந்த கோப்பு தொழில்நுட்ப காரணங்களை கூறி இழுத்தடிக்கப்பட்ட நிலையில் முதல்வர் விஜய் தற்போது அந்த முக்கிய கோப்பில் கையெழுத்திட்டு ஆளுநர் RV அருளேக்கருக்கு அனுப்பி வச்சார். ஆளுநரின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அரசாணை வெளியாகி செந்தில் பாலாஜிக்கு எதிரான விசாரணை வேகம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த நடவடிக்கை தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பணியிடங்களை நிரப்ப 634 கோடி லஞ்சம் கைமாறியதாக சொல்லப்படும் புகாரில் முந்தைய திமுக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யாமல் தடுத்து வந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் மறு ஆய்வு மனுக்கள் மூலம் காலம் தாழ்த்தப்பட்டது. ஆனால் முதல்வர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற உடனே இந்த விவகாரத்தில் சட்டத்தின் வேகத்தை அனுமதித்தார். நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் KN நேரு மீது அதிகாரப்பூர்வமாக FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா தெரியப்படுது. இந்த நடவடிக்கை மூலம் கடந்த காலங்களில் புகார்களை மூடி மறைக்க முயன்றதா பாதுகாப்பு உடைக்கப்பட்டது. KN நேரு செந்தில் பாலாஜி விவகாரத்தை தொடர்ந்து முன்னாள் திமுக அமைச்சர்கள் பலருக்கு எதிரான கோப்புகளை முதல்வர் அலுவலகம் தீவிரமாக ஆராய்ந்து வருவதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்க வேண்டிய முக்கிய புள்ளிகள் யார்? ஃபஸ்ட்டு, பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கு மற்றும் உயர்கல்வித்துறை முறைகேடுகள் தொடர்பாக கோப்புகள் தற்போது தூசி தட்டப்படுதான். இதற்கடுத்து துரைமுருகன் நீர்வளத்துறை மற்றும் கனிம வள குவாரி முறைகேடுகள் குறித்து ரகசிய விசாரணை நடத்த போகிறாங்களாம். அதைத் தொடர்ந்து சேகர் பாபு அறநிலைத்துறை டெண்டர்கள் மற்றும் CMDA திட்டங்களில் நிதி ஒதுக்கீடு அந்த குறித்து தணிக்கை பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து ஜெகத் ரட்சகன் கல்வி மற்றும் வணிக நிறுவனங்கள் தொடர்பாக வருமான வரி மற்றும் ED சோதனை தரவுகள் மறு ஆய்வு செய்ய போகிறாங்க. அடுத்தது ஏவாவேலு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர்களில் முறைகேடு புகார்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்தது அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி உள்ளிட்ட திட்டங்கள் மற்றும் கடற்கரை மணல் குவாரி விவகாரங்கள் தொடர்பாக அவர் மீது விசாரிக்க இருக்காங்க. தனது முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே வெற்றி தமிழகம் என்ற புதிய நிர்வாக பாதையை அறிவித்த முதல்வர் விஜய் லஞ்ச ஊழலுக்கு எதிராக சமரசமின்றி செயல்படுவதை உறுதி காட்டியிருக்காரு. இந்த அரசியல் அதிரடி நடவடிக்கைகள் தமிழ் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. மக்களாட்சியில் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விஜய் அரசு தமிழகத்தை ஊழலற்ற மாநிலமாக மாற்றும் இலக்கை நோக்கி வேகமாக நகர்வதாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. இந்த நடவடிக்கைகள் தொடருமா அல்லது அரசியல் சூழல் மாறுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தமிழக அரசியலில் புதிய மாற்றங்களுக்கு வித்திடும் இந்த நிகழ்வுகள் மக்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இதனால் திமுகவோட ஒவ்வொரு அமைச்சர்களும் தற்போது பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்களாம். ஆனால் ஸ்டாலின் அவர்களோ 6 மாதம் இல்லை, இன்னும் 3 மாதம் கூட இந்த தாவேக ஆட்சி தாங்காது, கலைந்துவிடும். எப்படியாவது தாவேக ஆட்சியை கலைத்துவிட வேண்டும் என ஆரம்பத்திலிருந்தே திமுக போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது வரை அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. மக்கள் தாவேக பக்கம், விஜய் பக்கம் இருக்கிறார்கள். தொடர்ந்து திமுகவின் கூட்டணி கட்சிகளோ தாவேக பக்கம் தாவிவிட்டது. அதாவது சென்னை மற்றும் ராமநாதபுரத்தில் அமலாக்கத்துறை நடத்திய நடவடிக்கைகளில் 258 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல்கள் வெளியாகியிருக்க நிலையில் இந்த விவகாரத்தை முன்வச்சு தாவேக அரசை கடுமையாக விமர்சித்திருக்காரு திமுக. குறிப்பாக இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் நபருக்கும்
அமைச்சருக்கும் உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என திமுக தற்போது வலியுறுத்தி வருது. அமலாக்கத்துறையின் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பின்படி சென்னை மற்றும் ராமநாதபுரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 258 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தலின் மூளையாக செயல்பட்ட ஜான் பிரிட்டோ தற்போதைய தாவேகா அரசின் சிறு துறைமுகங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் நெருங்கிய உறவினர் என்ற அதிர்ச்சியூட்டும் உண்மை அம்பலமாயிருக்கு. ஆட்சியில் இருப்பவர்களின் நிகழ்ச்சிகளே இவ்வளவு பெரிய நெட்வொர்க் செயல்பட்டிருப்பது மாநிலத்தின் பாதுகாப்பையே பெரும் கேள்விக்குறியாக்கியிருக்கு. தூய சக்தி போதை சக்தியானதா? ஊழலற்ற தூய்மையான அரசியல் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு இன்று உங்களின் அமைச்சரவையே இளைஞர்களின் எதிர்காலத்தை அழிக்கும் போதை சக்தியாக மாறிவிட்டதா? இவ்வளவு பெரிய சர்வதேச போதைப்பொருள் வலையமைப்பு ஆவணங்களோடு பிடிபட்டும் தங்களை ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று சொல்லிக்கொள்ளும் பிரதான ஊடகங்கள் ஆளும் கட்சியின் மிரட்டலுக்கு பயந்து மௌன விரதம் இருப்பது ஏன்? மோதலின் போது தாவேகாவை தமிழ்நாட்டின் மீட்பர் என காசுக்காக பிரச்சாரம் செய்த சமூக வலைத்தள இன்ஃப்ளூயன்சர்கள் இன்று மாநிலமே போதை மாஃபியாவிடம் சிக்கியிருக்கும் போது எங்கே ஒளிந்து கொண்டார்கள்? தேர்தல் நிதியும் போதை பணமும் ஹவாலா முறையில் பரிமாற்றம் செய்யப்பட்ட இந்த போதைப்பொருள் வியாபாரத்தின் கருப்பு பணம்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலீடு செய்யப்பட்டதா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இனியும் மூடிய கதவுகளுக்கு பின்னாலோ கேமராக்களுக்கு பின்னாலோ ஒளிந்து கொள்ளாமல் உடனடியாக பொதுவெளியில் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என தெரிவிச்சிருக்கிறார். இதனால் தொடர்ந்து திமுக 6 மாத காலங்கள் விஜயை விமர்சிக்க மாட்டோம், தாவேகா அரசை விமர்சிக்க மாட்டோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்களோ இது விமர்சிக்கும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்து ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்த தாவேகா அரசு திமுக ஆட்சியில் நடந்ததை மறந்துட்டீங்களா? தமிழ்நாடே போதைப்பொருள் மாநிலமாக மாறியதே திராவிட மாடல்னு தானே சொன்னீங்க. ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினது மறந்துட்டீங்களா? வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது மறந்துட்டீங்களா? ரேஷன் கொள்ளை, மலன் கொள்ளை, மின் திருட்டு, கோயில் நகை கொள்ளை, மாஃபியா, கேஎன் நேரு என்று நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். எப்படி சட்டசபையில் நுழையலாம்னு பாருங்கள் முதல்ல. ஆனால் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களே கொளத்தூரில் தோத்தது பெரும் அதிர்ச்சியை தான் தந்தது. காரணம் திமுக செய்த ஊழல் மக்களுக்கு அம்பலமாகிடுச்சு. தொடர்ந்து மாற்று அரசியல் திமுகவோட எதிர்ப்பு அலை தான் தாவேகாவின் வெற்றி. திமுக சொன்னதை செய்திருந்தால் ஏன் இவ்வாறு நடக்க போகுது? மேலும் திமுகவில் உள்ள முக்கியமான அமைச்சர்கள் அனைவரும் தற்போது சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் ஊழல் மற்றும் போதைப்பொருளை பற்றி பேசலாமா? போதைப்பொருள் தமிழ்நாட்டில் புழக்கம் அதிகமானதுக்கு காரணம் யார்? திமுக தான். போய் செந்தில் பாலாஜியும் கேஎன் நேருவையும் கேளுங்க. ஏன் உங்கள் மகன் உதயநிதி ஸ்டாலினை கேளுங்க. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாரே, அவர் செய்த ஊழல்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியாதா? சபரீசன் 1 லட்சம் கோடி எடுத்துகிட்டு போனாரே, அது எந்த நிதியிலிருந்து எடுத்துகிட்டு போனார் என திமுக தலைவர் ஸ்டாலினை அதிரடியாக அனைவரும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூய சக்தி தூய சக்தின்னு விஜய் சொல்லி கொண்டாலும் திமுக ஒரு தீய சக்தி தான் என்பதை நிரூபித்து விட்டது. தூய சக்தியை திமுக தீய சக்தியால் அழிக்க முடியாது என சமூக வலைத்தளங்களில் ஹேஷ்டாக் பரவி கொண்டு வருகிறது.